ஜஸ்ட் அப்லோட் யுவர் ரெஸ்யூம். ஏஐ உங்கள் ரெஸ்யூமை அனலைஸ் பண்ணும். இந்த ஏஐ ரெஸ்யூம் அனலைசரை ஸ்க்ராட்சில் வந்து பில்ட் பண்ண போகிறோம். வெல்கம் டு த ப்ராஜெக்ட் ஏஐ ரெஸ்யூம் அனலைசர். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஓவர்வியூ. இந்த ப்ராஜெக்டில் செக்யூர் யூசர் அத்தன்டிகேஷன், ரெஸ்யூம் அப்லோட், ஏஐ அனலைஸ் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து ஜென்ரேட் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பில்ட் பண்ண போகிறோம். இதோட ஒர்க் ஃப்ளோவும் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும், ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும், ஏஐ அனலைஸ் பண்ணணும், ஆஃப்டர் ஏடிஎஸ் ஸ்கோர் காட்டும். கோர் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் ரெஸ்யூம் ஹிஸ்ட்ரி, ஏஏ சஜஷன், மிஸ்ஸிங் ஸ்கில்ஸ், ப்ரீமியம் பிளான்ஸ், இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் இந்த சீரீஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டெக்னாலஜிஸ். இந்த ப்ராஜெக்டில் லாட் ஆஃப் ஏஐ யூஸ் பண்ணுவோம். சாட்ஜிபிடி, கிளாட், கர்சர், ஓப்பன் ரவுட், இந்த மாதிரி ஏஐ வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். தென் ஃப்ரண்ட் எண்டுக்கு ரியாக்ட், சிஎஸ்எஸ்க்கு டெய்ல்வன் சிஎஸ்எஸ், பேக்கெண்டுக்கு Node.js அண்ட் express.js, டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி டேட்டா மேனேஜ் பண்ண Drizzle ORM யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அத்தன்டிகேஷன். இதுக்கு பெட்டர் ஆத் மாடர்ன் அத்தன்டிகேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பேமெண்ட் இன்டெகிரேஷன். இதுக்கு ரேசர் பே யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் வந்து டெப்ளாய்மெண்ட்டுக்கு Vercel, பேக்கெண்டுக்கு வந்து ரெண்டர், வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு Git அண்ட் GitHub. In today episode, we will create our AI resume analyzer homepage. ஸோ ஹோம் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுவோம், கிட்டப்பில் புஷ் பண்ணுவோம், ஃபைனலி Vercel யூஸ் பண்ணி லைவ் டெப்ளாய் பண்ணுவோம். ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ண இன்றைக்கி Claude ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் Claude ஏஐயில் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு மாடர்ன் ஏஐ ரெஸ்யூம் அனலைசரோட லேண்டிங் பேஜ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துட்றேன். நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஏஐ வந்து என்ன டிசைன் க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். இந்த சீரீஸில் ஒரு லைன் கோட் கூட மேனுவலாக எழுதாமல் ஏஐயோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் ப்ராஜெக்டை வந்து பில்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அவுட்புட் பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு எகெயின் நம்ம வேறு மாதிரி ப்ராம்ப்டை ஆல்டர் பண்ணி கொடுத்து நமக்கு பிடிச்ச டிசைனை வந்து கிளாடுகிட்டேருந்து வாங்க போகிறோம். இதுதான் வந்து ரியல் ஃப்ளோ ஃபார் ஏஐ வச்சு ப்ராஜெக்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஏஐ வந்து நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ண போகுது. தென் வந்து ஃபைனலாக நம்ம எந்த மாதிரி டிசைன் வேணும் நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்கில் Claude யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பிகாஸ் ஐடியாவை வந்து ஃபாஸ்ட்டாக யூஐயாக மாற்றி க்ளீன் ரியாக்ட் கோடு வந்து ஜென்ரேட் பண்ண Claude வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராம்ப்ட் கொடுக்கும்போதே வந்து எனக்கு ரியாக்டோட ஜிப் ஃபைலாக கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ ஜிப் ஃபைல் வந்ததும் அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கோட் செக் பண்ணிவிட்டு பட் எனக்கு டிசைன் வைஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கான ஒரு செட் ஆஃப் ப்ராம்ப்டையும் வந்து Claudeல கொடுத்து எகெயின் வந்து நான் அதை வந்து ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்க போகிறேன். இந்த ஜிப் ஃபைல் என்னோடய லோக்கல் சிஸ்டமில் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனில் வந்து இருக்கும். அதை வந்து நான் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அந்த ஃபைலை அன்சிப் பண்ணுற ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து அந்த சர்ச் பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சிஎம்டின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணால் நமக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து கோட் டாட் கொடுத்தோம்னா விஎஸ் கோடில் டைரெக்டாக என்ட்ரி ஆகிடும். ஃபர்ஸ்ட்டு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு டிபென்சிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து npm இன்ஸ்டால் கொடுத்து நோட் மாடல்ஸை வந்து நான் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, கொடுத்த உடனே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆஃப்டர் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டருக்குள்ளே நோட் மாடல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். நோட் மாடல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் npm run dev கொடுத்து நம்ம ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி அவுட்புட் வந்து பார்க்க போகிறேன். அவுட்புட் வைஸ் வந்து ஓகே. ப்ராடக்ட்னு கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் செக்ஷனுக்கு மூவ் ஆகுது. ஹவு டு ஒர்க்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது அந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகுது. தென் ப்ரைஸிங்க்கு வந்து 2 டைப் ஆஃப் ப்ரைஸிங் வந்து செட் ஆகிடுக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் மை ரெஸ்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே வந்து நம்ம ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து ஆட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கோடை வந்து புஷ் பண்ணணும். என்னோடய GitHub அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நியூன்னு கொடுத்து ஒரு நியூ ரெப்போ வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ரெபாசிட்டரியோட நேம் ரெஸ்யூம்னு கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ரெப்போ க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கோடை கிட்டப்குள்ளே புஷ் பண்ணுறதுக்கான கமெண்ட் கீழேயே இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் 1 by 1 விஎஸ் கோடில் பேஸ்ட் பண்ணால் நம்மளோட கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து புஷ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் கமெண்ட் கிட் இனிட். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு விஎஸ் கோடில் ஒரு நியூ டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்ட் பாத் வேணும். ஸோ சிடி கொடுத்துட்டு ஃப்ரெண்ட் எண்டுன்னு சொல்லிட்டு என்னோடய பாத்தை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு கிட் இனிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்து ஒரு என்ட்ரு வந்து கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் கிட் ஆட் டாட் கொடுத்து என்னோடய ஃபைல் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கு அடுத்த கமெண்ட் வந்து கிட் commit /m
டபுள் கோட்ஸில் ஃபர்ஸ்ட் கமிட். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளார நீங்கள் என்ன வந்து கமிட் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கான கமெண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ அதை காப்பி பண்ணிவிட்டு விஎஸ் கோடில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம்னா இப்போது என்னோட எல்லா கோடுமே வந்து கமிட் ஆகி ஸ்டேஜிங்ஸ் ஏரியாவுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் கமெண்ட் கிட் பிரான்ச் /m மெயின். மாஸ்டர் மெயின்னு சொல்லிட்டு 2 பிரான்ச் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மெயினில் தான் வந்து கோடை வந்து புஷ் பண்ணணும். ஸோ இந்த இதையும் காப்பி பண்ணி விஎஸ் கோடில் போட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த கமெண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து மெயின் பிரான்ச்சில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் கமெண்ட் கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின். இதை வந்து காப்பி பண்ணி விஎஸ் கோடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட் கமெண்ட் வந்து நம்மளோட கோடை வந்து புஷ் பண்ணுறதுக்கான கமெண்ட் கிட் புஷ். அதை வந்து காப்பி பண்ணி விஎஸ் கோடில் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே வந்து கிட்டப்பில் வந்து புஷ் ஆயிரும். ஒன்ஸ் வந்து புஷ் ஆன கிட்டப்பில் கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக புஷ் ஆகிடுச்சு. இப்போது லைவ் டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு வெர்சல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆட் நியூ கிளிக் பண்ணோம்னா அதில் ப்ராஜெக்ட்டுன்னு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணாமல் கிட்டப்பில் இருக்க எல்லா ரெபாஸ்ட்ரியுமே வந்து ஷோ ஆகும். அதில் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரெஸ்யூம். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி டெப்ளாய் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆஃப்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லைவில் வந்துடும். இப்போ வந்து டெப்ளாய்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. டெப்ளாய்மெண்ட் ஆகும்போது சம்டைம்ஸ் எரர் வரலாம். அதுக்கு வந்து நீங்கள் ரூட் செக் பண்ணும். இப்போ வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லைவ் டெப்ளாய்மெண்ட் ஆகிடுச்சு. தென் இப்போது இந்த ப்ராஜெக்டை வந்து கிளிக் பண்ணி என்னோடய ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். இந்த லிங்க்கை வந்து எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், டெப்ளாய் ஆன லிங்க்கை. ஸோ இன்றைக்கி நம்ம ஏஐ ரெஸ்யூம் அனலைசரில் ஹோம் பேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். கிட்டப்லையும் புஷ் பண்ணி வெர்சலில் லைவ் டெப்ளாய்மெண்ட் வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எபிசோடில் டேஷ்போர்டு யூஐ பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சீரீஸை கண்டினியூவாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you the next episode. Tata, bye bye.